ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்துக்கு வேத வசனத்தின் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்கிற வசனம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். யார் நீதிமான்? இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் நாம் எல்லாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு எனக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சொன்னபடி உயிர்த்தெழுந்து எனக்காக ஜீவிக்கிறார். எனக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்று சொல்ற விசுவாச உடையவர்கள் நீதிமானாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதிமானாக இருக்கிற நான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கரன் பயப்படுகிறது அவனுக்கு நேரிடும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத பாருங்கள். யோபு பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறான். யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நான் பயப்பட்ட காரியம் எனக்கு வந்தது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். பல சமயம் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் கிறிஸ்துக்குள்ள ஆசீர்வாதமாய் விடுதலையாக இல்லாத பட்சத்தில் சில சங்கடங்களை நாம் சந்திக்க நேரிடுகிறதா இருக்குது. என் அருமை தெய்வ பிள்ளையை, நீ நீதிமானாக இருக்கிற, கர்த்தருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசனால நீதிமானாக இருக்கிற, நன்மையை விரும்பு. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 20:4 விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தொல்லி உன் வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றுவார். உன் மன விருப்பம் நன்மைக்கு எதுவாக இருக்குதா? உன் மன விருப்பம் பாசிட்டிவாக இருக்குதா? உன் மன விருப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்குதா என்று சொல்லி நீ ஆராய்ந்து கொண்டே இரு. நீ நீதிமானாக இருக்கிற, நீ விரும்புகிறது நன்மையாக இருந்தால் தான் அது கொடுக்கப்படும். நீ விரும்புகிறது ஆசீர்வாதமாக இருந்தால், தெய்வீக சுகமாக ஜெயமாக இருந்தால் அதை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கும். ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்ஸ் எனக்கு தவறான காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள், டாக்டர்ஸ் எனக்கு விரோதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று நீ அஞ்ச கொண்டுமானால் அவர்கள் வெறும் மனுஷன் தானே. வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமானே, நீ விரும்புகிற நன்மை உனக்கு கொடுக்கப்படும். தெய்வீக சுகத்தை விரும்பு, பொருளாதார ஆசீர்வாதத்தை விரும்பு, பரிசுத்தத்தை விரும்பு, கர்த்தருக்குரிய மேன்மை நன்மைகளை விரும்பு. சங்கீதம் 37:4 விதமாய் சொல்லுது, கர்த்தரத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலில் நிறைவேற்றுவார், அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு கர்த்தர் கொடுக்குற பெரிய பலன். நெகமியா 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மனமகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆவிக்குரிய கனிகளில் ஒன்று சந்தோஷம். எனவே தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை நன்மைகளால் நிரப்பு, சந்தோஷத்தினால் நிரப்பு, மன மகிழ்ச்சினால் நிரப்பு. நீதிமானே, நீ விரும்புகிற காரியம் நன்மையாக இருக்க கூடுமானால் நீ நன்மையை பெற்றுக்கொள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.